ஆஸ்கர் கண்ணா, ஆஸ்கர் குட்டி இங்க வாங்க 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 வாங்க. சரி அவர் வருவார். அவர் வெக்க சுபாவத்துல இருக்காரு. இப்போ வந்துட்டாரு. செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? பார் பார் பார். மஞ்சள் தூள் கூட இருக்கு கொஞ்சம். அதா பாத்தீங்களா? மஞ்சள் தூள். செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. வெறும் வயிற்றுல குடிக்கணும். இதோட பெனிஃபிட் செகண்ட் விசில். வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். சொல்லிடுறேன். சொல்லு. விசில் ஏற்கனவே கேட்க சொல்லு. எங்கடா பேச விட்டீங்க? ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க? அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான்? இதுதாங்க தரமான ஒரு சமையல்ன்றது. இதுக்காக தாங்க இந்த vlog ஆக்சுவலா இன்னைக்கு. ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு அனு அண்ட் அபி vlogs. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். சத்தம் பாருங்க சத்தம் சத்தம். போன வாரமே சொன்னோம் இல்லையா, குட்டி போட போகுதுன்னு. குட்டி போட்டுடுச்சு. 7 குட்டி போட்டிருக்காங்க நம்ம குக்கி மேடம். ஆல் டாய் போடுல்ஸ் தான். அவங்க அம்மா படுத்தோ பாருங்க. குக்கி ஹாய். ஹலோ ஆஸ்கர். எங்க அம்மா கண்ணு ஃபுல்லா குழந்தைங்க மேல தான் இருக்கு. ஆஸ்கர் பா, ஆஸ்கர் கண்ணா, ஆஸ்கர் குட்டி இங்க வாங்க 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 வாங்க. சரி அவர் வருவார். அவர் வெக்க சுபாவத்துல இருக்காரு. இப்போ வந்துட்டாரு. செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? பார் பார் பார். ஆஸ்கர் ஹாய் 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 ஹாய். மக்களுக்கு ஹாய் சொல்லுக்கண்ணா. ஹாய். இங்க வாங்க இங்க வாங்க. ஓகே, ரொம்ப ஹாப்பிங்க. ஐயோ மாமா பசி எல்லாருக்கும்ல. பப்பீஸ் எல்லாருக்கும் இல்ல மில்க் குடிச்சிருக்காங்க. தூங்குற மூட்ல இருக்காங்களோ? தூங்குற மூட்ல இல்ல, அவங்கள பக்கத்து ரூம்ல நீங்க கொண்டு வந்தல லைட் எல்லாம் இருக்குல்ல, அதனால அந்த நம்ம குரலுங்க கேக்குறதுனால ஆக்டிவ் ஆயிட்டாங்க எல்லாரும். ஓகே ஓகே. பப்பீஸ் நல்லா ஹெல்த்தியா இருக்கு மக்களே. ரொம்ப சந்தோஷம். 7 குட்டியும் நல்லா ஹெல்த்தியா சூப்பரா இருக்கு. அண்ட் யாரெல்லாம் வந்து குக்கிக்கு நல்லபடியா குட்டி பிறக்கணும்னு வேண்டீங்களோ நல்லபடியா குட்டி போட்டுட்டா. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் பிரேயர்ஸ். ஓகே, எல்லாமே பூடில்ஸ் பப்பீஸ். ஆமா, டாய் பூடில் வேற என்ன பப்பி பிறக்கும்? நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆல் டாய் பூடில் பப்பி நான் ஒரு மிஸ்டேக் சொன்னேன், நீங்களும் அதே சொல்றீங்க. டாய் பூடிலுக்கு டாய் பூடில் பப்பி தானே மம்மி பிறக்கும்? ஆமா, அதுதான். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு vlogல ஸ்பெஷல் வந்துட்டு மட்டன் நல்லி கிரேவி. வண்டியை எடுங்கடா. மட்டன் நல்லி பெப்பர் கிரேவி. பாரு, மாத்தி சொல்லிட்டாங்க எங்க மம்மி. ஸோ மட்டன் நல்லி பெப்பர் ஃப்ரை. ஓகே, அதானே இன்னைக்கு பண்ண போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? பப்பீஸ் எல்லாம் தூங்க போட்டுமா? ஓகே, இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? வாங்க. மட்டன் நல்லி பாருங்க, சதையும் இருக்கும் எலும்பும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3/4 கிலோ நல்லி வாங்கி குடிச்சிருக்கேன். வாங்கி நல்லா கழுவியும் வச்சுட்டேன். ஓகே, எல்லாம் ரெடி பண்ணியே வச்சுட்டீங்க. எஸ். தேங்காய் சும்மா 2 இல்லைன்னா 3 பத்து தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 3, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம். என்னடா இவ்வளோ பெருசா கட் பண்ணி வச்சிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வதக்கிட்டு அரைக்க போகிறோம், அதனால தான். ஓகே, அதோட 3 வெங்காயம், 5 பச்சை மிளகாய். பெரிய பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் 3 போதும். சின்ன சின்ன பச்சை மிளகான்றதால 5 வச்சிருக்கேன். ஓகே, அடுத்தது ஓகே, மிளகு, ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது இல்லாம எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஆனா மட்டன்ன்றதுனால போட்டு மஞ்சள் தூள் கூட இருக்கு கொஞ்சம். அதா பாத்தீங்களா? மஞ்சள் தூள். செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஆனா மட்டன்னாவே இந்த குக்கர்ல போட்டு வேக வச்சது ப்ராசஸ் இல்ல? ஆமா, இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், பட் நல்ல செம்ம டேஸ்டா இருக்கும். எஸ், ஸ்டார்ட் பண்றோமா? எஸ். குக்கர்ல வேக வைக்கிறதுக்கு மட்டன் ரெடியா வச்சுட்டேன். இப்போ பாருங்க, தண்ணி ஊற்ற போறேன். ஓகே, எல்லாம் பெரிய பெரிய பீஸா இருக்கலாமே. ஆமா, ஃப்ளஷோட இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா, ஃப்ளஷோட நல்லி. பாருங்க, நல்ல ஃப்ளஷோட இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எத்தனை தண்ணி விடும் இதுல? அதனால நான் கொஞ்சமாக தான் தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி விடுன்ட்டு அப்படியே தண்ணி ஊற்றுனீங்க, தீஞ்சிடும். அதனால எப்பவுமே கொஞ்சம் தண்ணி இருக்கணும் சேஃப்டிக்கு. ஓகே, தண்ணி விடுன்றதுனால ரொம்ப தண்ணி வச்சு வேக வைக்கணும், ஓரளவு தண்ணி வச்சு வேக வச்சு. ஓகே, ஸோ இது அப்படியே மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரை மூடி இப்போ வெயிட்டும் போட்டுடும். எத்தனை விசிலமா? ஆஸ் யூஷுவல் இது ஒரு 8 விசிலாவது போகணும். 8 நல்ல பூ மாதிரி வேகிறதுக்குள்ள. பட் இப்போ சில சேனல்ஸ்ல பார்க்கும் போதெல்லாம் 6 விசில் போதுங்க, நல்ல வெந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து நல்லி எலும்பு இருக்கு,
அது மேல ஃப்ளஷ் இருக்கு. ஃப்ளஷ் இருக்கு பிளஸ் பெரிய பெரிய பீசஸ் இருக்குல்ல. அப்போ 8 விசிலாவது மினிமம் விட்டாதான் நல்லா வேகும். நல்லா வேகும். சாப்பிடும்போது அந்த கறி பூ மாதிரி தனியா வரும். ஓ சோ சாலிடா 8 பீஸ். ஐ மீன் இந்த அளவுக்கு பெரிய பீஸ் இவ்ளோ கறியோட இருக்கிற நல்லி எலும்பா இருந்தா 8 விசில்ஸ் தாராளமா விடலாம். ஓகே 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 ஓகே. ஹாய் மக்களே. சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? வெல்கம் டு அனுவனா vlogs. 2 வெல்கம் ஆயிடுச்சு டுடே. பிகாஸ் ஓப்பனிங் வந்து நான் கேமராமேனா மாறிட்டேன். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் கிடையாது, என் பப்பீஸ், குக்கி, ஆஸ்கர், எங்கள் அம்மா தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு கேமராமேனா மாறிட்டதுனால ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட்டில் நீங்கள் என்னை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ என்னால் அப்படி இருக்க முடியாது. உங்களை மீட் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும். அனுவன் அபி vlogs இல்லையா, அதனால அனு இருக்கும்போது அபியும் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நடுவில் இது வந்து குக்கரில் ஏற்றி 8 விசில் வரத்துக்குள்ள டக்குன்னு உங்களை பார்த்து குட் மார்னிங் சொல்லிடலாம், ஒரு வெல்கம் சொல்லிடலாம் அப்படின்றது தான். அண்ட் சில பேர் வந்து என்னோட டயட் கேட்டிருந்தீங்க. அந்த டயட் vlog கூடிய சீக்கிரம் நான் பிளான் பண்ணி கண்டிப்பாக உங்கள் முன்னாடி நான் எடுத்துகிட்டு வரேன், அந்த vlog எடுத்துகிட்டு வரேன். பட் அதுக்குள்ளே மார்னிங் ரொட்டீனில் ஒரு சூப்பர்பான மெயின் ரொட்டீன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மார்னிங் ஏஞ்ச உடனே வெறும் வயிற்றுல நான் என்ன சாப்பிடுவேன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏபிசி ஜூஸ் குடிப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து ஏபிசி ஜூஸ் கிடையாது, இன்னைக்கு வந்து அலோவேரா அண்ட் லெமன் பிழிஞ்சு வந்து வெறும் வயிற்றுல நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக, அது பாருங்க இந்த கிளாஸ் சைஸில் நான் குடிச்சிருவேன். குடித்தா டைஜஷனுக்கு, நம்ம ஸ்கின்னுக்கு, வெயிட் லாஸ்க்கு ப்ளஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, இந்த மாதிரி பாயிண்ட் மேல பாயிண்ட் பிடிச்சி. ஸோ அதனால நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து எங்கள் அம்மா கலந்து கொடுக்க போகிறாங்க. அலோவேரா வந்து நேச்சுரலாகவே வந்து செடி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பக்காவாக க்ளீன் பண்ணி ஜூஸ் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் பெரிய ப்ரொசீஜர் அப்படின்றதுனால சம்டைம்ஸ் அது ஹெல்ப் என்ன சொல்கிறது, நிறைய வேலை இருக்கும், பண்ண முடியாது. அதனால வந்து நான் என்ன பண்ணுவேன், பார்மசியில் அலோவேரா ஜூஸே விற்பாங்க. ஸோ இந்த பிராண்ட் எனக்கு ரொம்ப நல்ல செட்டான ஒரு பார்மசியில். ஆமாம், அதனால அங்கே நான் வாங்கிடுவேன் அலோவேரா ஜூஸ். இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணி இது ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 2 கரண்டி அளவுக்கு இதை எடுத்துக்கோங்க. குழம்பு கரண்டி அளவுக்கு. குழம்பு கரண்டி அளவுக்கு லெமன் ஆல்ரெடி புழிஞ்சிட்டாங்க, ஹாஃப் லைம் புழிஞ்சிட்டாங்க. இப்போ வந்து அலோவேரா ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. கொடுங்க. ஓ போட்டாச்சு. ஓகே, ஸ்பூன் எங்கம்மா போட்டுருக்காரு. ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுமா, ஒரு விசில் பண்ணிட்டு ஒரு விசில் வந்துச்சா, ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டர் இருங்க, கேன்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேன். மறுபடியும் வந்து நம்ம மிக்ஸ் பண்றோம். நல்லா கலந்த பிறகு வெறும் வயிற்றுல குடிக்கணும். இதோட பெனிஃபிட் செகண்ட் விசில் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். சொல்லிடுறேன்மா, சொல்லு. விசில் சாத்துக்குள்ள ஏற்கனவே கேட்காது. எங்கடா பேச விட்டீங்க? ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க, அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். இது வந்து வெறும் வயிற்றுல குடிக்கணுங்க, அதுதாங்க பெனிஃபிட். ஓகே வாங்க, இப்போ எத்தனை விசில் வேணா சொல்லுங்க. 2 விசில் வந்துருச்சு. நல்லா இருக்கோ இல்லையோ, உடம்பு நல்லது, குடிக்கணும். இல்லை அதான் மக்களே. ஸோ இன்னைக்கு என்னோட ரொட்டீன் அலோவேரா அண்ட் லெமன் ஜூஸ். ஐ மீன் லெமன், ஹாஃப் லைம் அண்ட் 2 கரண்டி அளவுக்கு வந்து அலோவேரா ஜூஸ். ஏபிசி ஜூஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நான் எடுத்துப்பேன். இன்னைக்கு என்னோட ரொட்டீன் இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் எல்லாம் டேஸ்ட்டாக வராதா? இப்படி தான் இருக்குமா? ஹெல்த்தியாக வேணும்னா டேஸ்ட் பார்க்கணும். கரெக்ட். மா ரெடி ஆயிடுச்சா? எத்தனை விசில் அம்மா? இன்னும் 3 விசில் இருக்கு. இன்னும் 3 விசில் இருக்கா? தம்பி வாங்க, vlog எடுத்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க. என் பிரதர் ஹேர் கட் பண்ணிட்டு வராரு. vlog ஓடுதுன்னு அதை காமிக்க மாட்டாரா இமீடியட்டா, அதனால போயிட்டாரு உள்ள. அப்புறம் நீங்க குக்கியை பத்தி ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் மாமி. நானு நிறைய பேர் வந்து ஆஸ்கர் வந்து என்னடா புசு புசுன்னு இருக்கான், குக்கி வந்து கொஞ்சம் ஹேர் ட்ரிம்டா இருக்காளே அப்படின்னு யோசிக்காதீங்க. அவன் வந்து அவன் கலர் வேற, இப்ப கலர் வேற, 2 பேருமே டாய் போட்டுருக்கான். பட் என்னன்னா சம்மர் பிளஸ் அவளுக்கு பிரெக்னன்சி கொஞ்சம் அந்த டேட் எல்லாம் இருந்தது அப்படின்றதுனால ரொம்ப புசு புசு முடி இருந்தா அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அவளுக்கு ட்ரிம் பண்ணிடலாம், ட்ரிம் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வளரணும். ட்ரிம் பண்ணிட்டோம், 0 ட்ரிம். ஆமா, 0 ட்ரிம் பண்ணி இப்பதான் வளரவே ஆரம்பிச்சுட்டு அதனால போயிட்டு இருக்கு. இன்னொரு 1.5-2 months பாத்தீங்கன்னா ஆஸ்கர் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி ஆயிடுவா. ஆமா, ஸோ டெலிவரி ஒரு ரீசன். பிளஸ் இந்த டெலிவரி வந்து மெயினா வெயில் காலம்ன்றதுனால குட்டி கஷ்டப்படக்கூடாது, பாப்பா கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால ட்ரிம் பண்ணிட்டோம். அதுதாங்க மேட்டர். என்னம்மா அதானே இப்பட்டோ? எத்தனை வயசுல?
இன்னும் ஒரு விசில் இருக்கு மக்களே, இன்னும் ஒரு விசில் இருக்கு. எல்லாம் என்னையே எவ்வளவு பாசம் காமிச்சு எவ்வளவு பாத்துக்கிட்டாலுமே அவங்க அம்மாவை தாங்க தேடி ஓடும். அவங்க அம்மாவை தான் தேடி ஓடும். பாத்தீங்களா? நீ என்னதானே தேடி வர? அததான் சொல்றேன். எப்பயுமே இந்த குழந்தைங்க வந்து தாயை தேடி எப்படி ஓடுமோ அந்த மாதிரி பாருங்க. என்னதான் என்கிட்ட இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட தான் தேடி ஓடும். ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா 8 விசில் வந்துச்சுமா. 8 விசில் வந்துச்சுல. சரி வா நீ அழுவாத, வா அம்மா தூக்கிக்கிறேன். வா அம்மா தூக்கிக்கணுமோ. ஆஃப் ஆயிடுச்சா? 8 விசில் முடிஞ்சிச்சுல. கேமரா பாருடி என் தங்க மகனே, கேமரா பாரு. சரி வா குக்கிங் பண்ணி வச்சிடலாம். சமையல் பண்ணலாம். ஓகே. குக்கரை எடுத்து இப்படி தனியா வச்சிடுங்க. பட் ஆவி போகணும்ல. ஆமாம்மா, அது போகணும்ல. போகாம திறக்கவே முடியாது, கண்டிப்பா வெடிச்சிரும். இப்போ நம்ம அதுக்குள்ளார வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிற வேலையை பார்க்கலாம். ஓகே. கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கோங்க. வதக்க வைக்க போறோம் அதெல்லாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் எண்ணெய் போதும்ல, லைட்டா. ஓகே. போட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே ஒன்னொன்னா போடணும். வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா ஃபர்ஸ்ட் போட போறது. ஓகே. இது போட்டு வதக்கின பிறகு அரைக்க போறோம்ல. என்னமா? அதனால தானே வெங்காயம் இவ்வளவு பெரிய பீஸா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. இதோ காட்டுங்க. பெருசு நல்ல பிஸ்கெட் சைஸ்ல இருக்கு. குழம்பு தொக்கு பண்றேன் அந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கிடுவேன். இது வந்து வதக்கிட்டு அரைக்க போறதுன்றதுனால பெருசு அப்படியே போட்டீங்க. ஓகே. சூடாயிடுச்சாமா என்ன? ஆமா ஆயிடுச்சு. ஓகே. இது கூடவே மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டு நல்லா இருக்கு. அது ஓகே. இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி போட்டுடலாம். எவ்வளோ கலர் மாறணும் வெங்காயம்? ரொம்ப வேண்டாம், ஏன்னா அரைக்க போகிறது கொஞ்சம் வதங்கினா போதும். ஓகே. இதுக்கப்புறம் தக்காளியா? வதங்கி பண்ணுறதுனால ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். நம்ம வதக்கி அரைக்கிறோம்ல, ஆமாம், அந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரிஞ்சு வருது பாருங்கள் வெங்காயம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளியா போடுங்க. இப்படி வதக்கிட்டு இருக்கும் போதே இந்த தேங்காய் கட்டுங்க. 2 3 பத்த தேங்காய். ஓகே. 2 3 பத்த தேங்காய் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதுலயே போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இவ்வளவு வதங்கினா போதும். எவ்வளோமா? இவ்வளவு வதங்கினா போதும். நான் முழுசா பீஸ் போட்டேன்ல, அதெல்லாம் பிரிஞ்சு வந்து ஐ மீன் தேங்காய் பீசஸ், வெங்காயம் பீஸ், இது எல்லாமே பாருங்க. ஓகே. அரைக்கிறதுக்கு தோதாயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அரைச்சிடலாம். ஓகே. 10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு அரைச்சிடணும். சூடாக போடக்கூடாதுல்ல. மிக்ஸி காலி ஆயிடும். அதான். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதுக்குள்ள இந்த விசிலும் முடிஞ்சிடும். ஆமா, இந்த குக்கர் விசிலும் கொஞ்சம் கிளியர் ஆன பிறகு ஒன்றா டக்கு 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 வேலை சீக்கிரம் முடிச்சு. ஓகே. ஸோ மக்களே, மம்மி என்ன பாருங்க, 10 மினிட்ஸ் கழிச்சு சந்திப்போமா? 10 மினிட்ஸ். ஓகே, பாய். சில நேரங்கள் கழித்து ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோமா? ஆமாம். எல்லாரும் பேனுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மல் கரண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றாங்க. தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து எல்லாமே எடுத்து போட முடியாது. அதனால நான் கொஞ்சம் நார்மல் கரண்டி, ஜல்லிக்கரண்டி, அது சின்ன கரண்டி. இப்போ பாருங்கள், நிறைய எடுத்து போட முடியுது. பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டேன் இதில். ஓகே, அரைக்கலாம். தண்ணி தேவைப்படாது அரைக்கிறதுக்கு. ஓகே, அப்படியே போட்டு அரைச்சிடலாமா? என்னம்மா பறக்குது? அரைச்சிட்டிங்களா? காட்டுங்க. ஓகே, இந்த அளவுக்கு அரைஞ்சா போதுமா? போதும். ஓகே, டன். இது இப்படி மூடி வச்சுட்டு மட்டனை திறந்து பார்த்துலாமா? ஆமா, திறந்து காட்டுங்க. ஆவி போயிடுச்சுல. மெதுவாகவே பண்ணுங்க. வாவ், நல்லா வெந்துட்டான்ல? வெந்துட்டான். அந்த பார் தனித்தனியா வருமா? ஓகே. இந்த மாதிரி வந்துட்டான். ஆமா. ஓகே, இப்போ வதக்க போறோமா? ஆமா, வதக்க போறோம். எதை வதக்க போறோம் சொல்லு பார்க்கலாம். சொல்லுங்க. இது வந்து என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? இப்போ அரைச்சோம்ல, ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டா? கரெக்ட். ஓகே. இந்த வதக்கின பேன்லேயே அந்த மசாலா இருக்கும் கொஞ்சம், அது அப்படியே
இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஓகே, சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிக்கிறோமா? ஆமாம், இந்த பாருங்க. ம், ஓகே. ம், எண்ணெய் சூடாயிட்டு வருது. ம், இப்போ மசாலாவை போடலாம். ம். மொத்த மசாலாவையும் போட்டுடுங்க. ஸோ இதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாலாம் ஊட்டிகிட்ருக்கோம். அதெல்லாத்தையும் ம், ம், வழித்து ம். இதில் ஊற்றிடனா. மக்களே ஜாக்கிரதை, ஹையில் வச்சிங்கன்னா இது அரைச்ச இதெல்லாம் தெரிக்கும், டப்பு டப்புன்னு தெரிக்கும். ஓகே, அதனால மீடியம் ஸ்லிம்ல வச்சு. ஆமாம், மீடியம் ஸ்லிம்மில் வச்சு தான் பண்ணணும். அது வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் இந்த ப்ரொசீஜர்லாம் அப்படியே இந்த வச்சது அதில் போட்டு வெட்ட ஆரம்பிக்கணும். ஓகே, தெரியுதுங்களா பபுள் ஆகுறது? ஆமாம்மா, ஹார்ட் பீட் மாதிரி. என்னம்மா இஞ்சி பூண்டு பேஸ்டா? ஆமாம், கையில் ரெடியாக வச்சுருக்கீங்க. வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன் இப்போ. காட்டுங்க. ஓகே, கொஞ்சம் நான்வெஜ்ன்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கபுள் வாடெல்லாம் இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்கும்ல. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி வதங்கி வரும்போது இப்போது மஞ்சத்தூள், கைப்பதம் பார்த்துக்கோங்க, உங்கள் வீட்டு கைப்பதம் தான். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள். நான் இன்னும் கொஞ்சம் கூட போடுவேன், ஏன்னா இவங்க சாப்பிடுவாங்க காரம். நானும் என் தம்பியும் நல்லா காரம் சாப்பிடுவோம் மக்களே, அது உங்களுக்கே நல்லா தெரியும். அடுத்து உப்பு. ஆமாம், உப்பு எப்பயுமே தேவையான அளவுக்கு போடுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பதம் இருக்கும், அதனால் அதை மறந்துடாதீங்க. அது எண்ணெயில் நல்லா வதங்குது பாரு. இந்த மசாலா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, உங்களுக்கு இப்போ மட்டன்லாம் போட்டுருவேன், நல்லி எல்லாம் போட்டுருவேன். அது ட்ரை ஆகி ரொம்ப ட்ரையாக ஒட்டி வேணுமா நண்டு மாதிரி, இல்லை கொஞ்சம் லைட்டாக கிரேவி இந்த சாதத்தில் பசிங்க? இல்லை, கொஞ்சம் சாதத்தில் பேசஞ்சு சாப்பிட்ற மாதிரி. ஆனால் இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மக்களுக்கு ஓப்பனிங்கில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா மட்டன் நல்லி பெப்பர் ஃப்ரைன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ எப்படி அது ஃப்ரை அப்படின்னா? பெப்பர் ஃப்ரை தான், பெப்பர்லேருந்து எல்லாம் போட்டுருக்குறேன். ஆமாம் மம்மி, மம்மி பெப்பர் ஃப்ரை எனக்கு தெரியும் மம்மி. ஃப்ரைனா நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க, எண்ணெய் ஊற்றி நம்ம சிக்கன் 65 வறுத்துட்டு போல அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. இது வந்து அதில் ஒட்டிட்டே மசாலாவோட ஸோ இருக்கும். அதுவும் ஃப்ரைன்னு சொல்லலாம்ல? சொல்லிக்கலாம். ஆமா, ஏன்னா நான் வந்து நல்லி பெப்பர் ஃப்ரைன்னு சொல்லியிருக்கேன் மக்களே. அதனால வந்து நீங்க வந்து ஃப்ரைனா அப்படின்னு சில பேர் புரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுனால தான் சொல்றேன். ஸோ இப்போ என்ன ஆட் ஆன் பண்ண போறேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் மட்டன் போட போறேன், இன்னொன்று ஆட் ஆன் பண்ணுவேன். இல்ல அது ஏதோ சொன்னீங்களே கொஞ்சம் தனியாத்தூள், மல்லித்தூள் லேட்டா கொஞ்சம். சரி ஓகே, மட்டன் போட்டுருங்க போ. அடடா, ஒரு நிமிஷம் மக்களுக்கு காமிச்சிடுறேன். ஓ மட்டன் போடுங்க போடுங்க. இந்த கரண்டியில் போட்டுக்கிறேன். மெதுவா 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 மெதுவா. ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை ஊற்றிடுங்க. மட்டன் வெந்த தண்ணியை ஊற்றிடுங்களா? ஓகே, அதை போட்டு நல்லா கிண்டுறீங்களா? எஸ். ஸ்மெல்லு செம்மையா வருது. சீரியஸா ஸ்மெல்லு வந்து சூப்பரா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. என்னால வெயிட் பண்ண முடியல, எப்படா சாப்பிடணும்னு இருக்கு. ஹலோ, இப்போ சாப்பிட முடியாது, தெரியும், இன்னொரு 10 நிமிஷம் ஆகணும் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் எங்களுக்கு கிரேவிங்கா இருந்தா நாங்க சொல்லுவோம். சொல்லக்கூடாதா? சொல்லலாம். பாருங்க, இந்த மாதிரி அந்த வாட்டரும் கொஞ்சம் போட்டுட்டு பண்ணிடலாம். வாட்டர் என்ன வாட்டர்? அந்த மட்டனோட வெந்ததுல அந்த தண்ணி ஊத்தியாச்சு. ஆமா, ஊத்தியாச்சு. அது கொஞ்சம் சுடுற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ இது கொச்சிட்டு இருக்கிறதுனால நான் உனக்கு சொன்னேன் இல்லையா கொஞ்சம் கிரேவி தரேன்னு. ஆமா, அதுக்கான தனியாத்தூள், தட் இஸ் மல்லித்தூள். ஓகே, அது ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட்ல காட்டல. ஆமா, சோ அது எப்படி வேணும்ன்றத பொறுத்து நம்ம தனியாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி வேணும்னா இது போடாதீங்க. இவங்க அது கொஞ்சம் சாதத்துல நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்ன்றாங்களோ, அதனால கொஞ்சம் ஊட்டு போடுறேன். ஓகே, தனியாத்தூள் மிக்ஸ் பண்றோம். சும்மா ஒரு 1 இல்லைன்னா 1.25 ஸ்பூன், அவ்வளோதான்ல? அவ்வளோதான். இதெல்லாம் பெரட்டிட்டு மூடி வச்சிடலாம். பெரட்டிட்டு மூடி வச்சிருவோமா? ஓகே. ஸோ கிரேவி வேணும்னு நினைக்கிறவங்க தனியாத்தூள் போட்டுக்கலாம். வேண்டான்னு நினைக்கிறவங்க, நல்லா ஃப்ரையாக வேணும்னு நினைக்கிறவங்க அப்படியே நம்ம காமிச்சு ஃபர்ஸ்ட் பிகினிங்ல காமிச்ச இன்கிரீடியன்ஸை போதும் இல்லை மம்மி? ஆமாம் ஆமாம், மிளகாத்தூள் போடணும், மஞ்சத்தூள் போடணும். அது ஓகே மம்மி, அது வந்து தனியாத்தூள் மட்டும் கன்ஃபார்மாக போட்டு தான் ஆகணும். தனியாத்தூள்ன்றது எக்ஸ்ட்ரா ஆட் ஆன். இப்படி வேணுன்றவங்க இப்படி வேணான்றவங்க அப்படி இல்லையா? எஸ். ஓகே. இப்போ இது எவ்வளோ நேரம் ஆகும்? 10-12 நிமிஷம் ஆகும். சுண்டி வரணும். கொஞ்சம் லைட்டாக ஹையில் வச்சுடுவேன், சுண்டி வரட்டும். மூடிடலாம், அப்படியே வெந்து வரும். மசாலாலாம் ஒட்டி அப்படியே வெந்து வரட்டும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இது 10 to 12 மினிட்ஸ் விடலாம். ஆல்ரெடி வெந்த மட்டன் தானே, இந்த கிரேவியோட சாரெல்லாம் உள்ள மட்டன் மட்டன் உள்ள மிக்ஸ் ஆகி காரம் எல்லாம் உள்ள. ஓகே, 10 நிமிஷமா? 10 நிமிஷம். மறுபடியும் காமிச்சிருங்க. A few moments later. ஓபன் பண்ணலாமா? அதுக்குள்ள 10 நிமிஷம் ஆயிடுச்சா? இல்லடி, 5 நிமிஷம் தான் ஆச்சு.
அப்புறம் நான் எதுக்கு ஓப்பன் பண்ணுறேன்னா ம் இதை பாருங்க, அடடே மூடியே வச்சோம்னா உங்களுக்கு வந்து தண்ணி சுண்டாது, சுண்டி வரணும். ஓ ஸோ 5 minutes மூடி வைக்கணும், 5 minutes திறந்து வச்சிடலாம். சப்போஸ் இந்த பேன் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? கடாயில் பண்ணலாமே. முன்னாடியெல்லாம் நல்லா கடாயிலுமே மூடி வச்சு ஓபன் பண்ணலாம்ல. அப்படிதானம்மா? ஆமாம். இங்க பார்த்து சொல்லுங்க மம்மி. ஆமாம். சில பேர் புரியாது, அதனால தான். ஓகே, இப்போ இன்னொரு 5 minutes-ஆ? ஆமாம், இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும்ல. ஆமாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வந்துருமா? வந்துடும். நான் ஒரு டேஸ்ட் பார்க்குறேன், உப்பு கரெக்டும். பாருங்க, நீ பார்க்குறியா? நீங்கள் பாருங்க. நான் கடைசியில் ஒரே தடவை டேஸ்ட் பார்த்துப்பேன். ஓகே. நம்ம ரியாக்ஷனே காணும். அட்டடா, உரைப்பா இருக்கா? சூப்பர். உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் போடலாம், எனக்கு கரெக்டாக இருக்கு. போதும், நீங்களும் சாப்பிட்ணும்ல, அதனால போதும், காரம் போதும் மக்களே. இது போதும், ஏன்னா எங்கள் அம்மாவும் சேர்ந்து சாப்பிட்ணும் எங்க கூட. பார்க்கவே செம்மையாக இருக்குமே. ஸோ இன்னொரு 5 minutes இல்லை? இன்னொரு 5 minutes கழிச்சு இப்போ வந்து மூடி வைக்க போறீங்களா, திறந்து வைக்க போறீங்களா? திறந்து வைக்க போகிறேன். ஓகே, 5 minutes மூடி வைக்கணும், 5 minutes திறந்து வைக்கணும் இல்லையா? எல்லாம் தண்ணி எல்லாம் சுண்டி வரணும் இல்லையா? அடடே, நல்லி எலும்பெல்லாம் கலக்குறானே, பார்க்கவே செம்மையா இருக்கானே. இதோ பாருங்க மக்களே, நல்லி எலும்பு செம்மையா இருக்குல்ல? கறியோட பார்க்கும்போது பெருசா தெரியல, பட் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்த உடனே சூப்பரா தெரியுது. வெந்தது நல்லா தனித்தனியா பிரிய ஆரம்பிச்சிடும். ஆமா தண்ணியை விட்டு. ஆமா. ஸோ லாஸ்ட் 5 minutes-ஆ? லாஸ்ட் 5 minutes. மணக்குது மம்மி, வெயிட் பண்ண முடியல. நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. ஆமா, உப்பு கரெக்டாக இருக்கு. உப்பு கரெக்டாக இருக்குல்ல? உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கு. பட் எனக்கும் கெவினுக்கும் வேணும்னா கொஞ்சம் போடலாம்னு நினச்சிங்க, பட் வேண்டாம், எல்லாரும் சாப்பிடணும். இல்லைன்னா மிளகுத்தூள் கூட போடலாம். பிகினிங்கே போட்டோம்ல, மிளகு வறுத்துலாம் போட்டுருக்கோண்டா. இப்போ காரம் ஏற்றணும்னா வேணா வெறும் மிளகாத்தூள் போடலாம், இல்லைன்னா பெப்பர் பவுடர் போடலாம். வேண்டாம், ஆல்ரெடி பிகினிங்கே போட்டதுனால வேணாம், ரொம்ப உரைப்பாயிடு போகுது. ஓகே மக்களே, 5 minutes கழிச்சு மீட் பண்ணுவோமா? 5 minutes. ஓகே. அம்மா சுண்டுருச்சா, ஆயிடுச்சா? வாங்க. தண்ணி எல்லாம் போய் எண்ணெய் வெளில வர நைஸ். இது கரெக்டாக இருக்கும்ல சாப்பாட்டில்? ஒட்டில் போயிருக்கேன். கரெக்ட். தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு, நல்லா பூ மாதிரி வந்துடுச்சு. போதும் மம்மி, இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு முடிச்சிடலாமா? கட்டிட்டு முடிச்சிடலாம். ஓகே, போட்டலாமா? போட்டுடலாம். கட்டுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை. ஓகே, இதுதான் ஃபினிஷிங் டச். எஸ். சில பேர் நினைப்பாங்க கருவேப்பிலை முன்னாடி போடல இவங்க, இப்போ போடுறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு கருவேப்பிலை லாஸ்ட்ல போடும்போது அந்த மனம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் செமையா இருக்கும்ல. ஓகே, ட்ரையா இல்லாமல் நல்லா இருக்கும். நம்ம எண்ணெயில் போடும்போது அது ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிடும். ஓகே, இதில் கல் மாதிரி ஆகும். அதனால கடைசியில் போடுவோம். பாருங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. போட்டோம். ஆமாம், நல்ல மனம் வரும். அம்பிட்டுதேன். இப்போ 2 minutes-ஆ? சும்மா 2 minutes எல்லாம் கிடையாது. சும்மா ஒரு 10 seconds 15 seconds. அது சும்மா அந்த ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகிறது. பாருங்க. காட்டுங்க டெக்ஸ்சர் காட்டுங்கள். வாவ், செமையா இருக்காப்ல. சூப்பர் மம்மி, சூப்பர். அல்லி. ஓகே, டன். ஓகே. பாருங்க, நம்ம இப்படி பண்ணா அது அப்படியே அது ஊட்டிட்டு பாருங்க கடாயில். அவ்வளோதான், அந்த மாதிரி வரணும். ஓகே, சாப்பிட்டு பார்த்துருவோமா? எஸ், ரெடி. சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு. ஏன்டா நச்சரிச்சிட்டு இருக்க? பசிக்குதுலக்கா. காட்டுங்கம்மா. சாப்பிடுங்க. வாவ், செம்மையா இருக்கே. இப்போ பாருங்க மக்களே, சூப்பர்ல. நான் நல்லி எலும்பை காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலுமே நான் காட்டுறேன். இதுதாங்க தரமான ஒரு சமையல்ன்றது. இதுக்காக தாங்க இந்த vlog ஆக்சுவலாக இன்னைக்கு. கறி நல்லா சூப்பராக வந்திருக்கு. பிச்சை உடனே வந்துருச்சு. செமையா இருக்குமா? சீரியஸா சூப்பரா இருக்கு. காரம் ஓகேவா? எல்லாமே உப்பு காரம் அந்த இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் ஆனது எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்கு, நம்புங்க. ஏன்னா இந்த நல்லியோட ஸ்பெஷல் உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படி உறிஞ்சி சாப்பிடணும் ஆக்சுவலா. இது வந்து நம்ம கடையில் வாங்கும்போது கடைக்காரர்கிட்ட சொல்லி அந்த நல்லியோட தலை இருக்குல்ல, அங்கே ஒரு தட்டி கொடுக்க சொன்னோம், வெட்டி கொடுக்க சொன்னோம். ஆமாம், சின்னதாக ஒரு கட் கொடுத்தா அப்படி உறிஞ்சா நம்ம இப்படி தட்டணும் அப்படி பண்ணணும் அவசியம் கிடையாது. எல்லாம் தட்டிட்டே கூட்டுன்னு. பட் ஆனஸ்ட்லி ரொம்ப நல்லா இருக்கு மம்மி, சூப்பர். ஸோ திஸ் மட்டன்
நல்லி பெப்பர் ஃப்ரை. அது நான் பெப்பர் ஃப்ரைன்றேன், பட் அது Correct தானே? ஸ்லைட் செம்மி கிரேவி கூட கிடையாது, அதை விட கொஞ்சம் ட்ரையாக ஆமா நல்ல சாப்பாடுல பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சியோட சூப்பர். ரசம், சாம்பார், கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, இதெல்லாம் இருக்குது, காரக்குழம்பு, இதுக்கெல்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமா ரொம்ப ரொம்ப தரமா ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல இருக்குங்க. மஸ்ட் ட்ரை, நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணும். அதுவும் மட்டன் லவர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். அதனால மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இத்தனை நாள் எங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பத்தாது, இந்த ஃபேமிலி இன்னும் பெரிதாகிக்கிட்டே போகும். அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், பெல் ஐக்கானை ட்வைன் அடிச்சிடணும். மறக்காம ட்வைன் அடிச்சிருங்க எங்க அம்மா சொன்ன மாதிரி. ஸோ தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் பியூட்டிஃபுல் vlog and we'll meet you next time. Until then, this is Abhi and Anu signing off from Anu and Abhi Vlogs. Okay? Thank you so much. Thank you for joining. நான் சாப்பிட போறேன். அடுத்த vlogல பார்ப்போம். Bye.